ஏர்டெல் நியூ ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் தான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது என்ன இல்லை இது எல்லாமே ஒவ்வொன்றா பல இதில் பார்த்து நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அட்டைப்பட்டி பிரித்து பார்த்தோன்னே உள்ளே நமக்கு செட்டாப் பாக்ஸ் இருக்குது. செட்டாப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா முன்னே இருந்த ஹெச்டி செட்டாப் பாக்ஸுக்கும் இந்த செட்டாப் பாக்ஸும் சைஸ் வந்து ரொம்ப சின்னதுங்க. பெரிய அட்வான்டேஜ்னு இது சொல்லலாம். ஸோ உங்கள் உள்ளங்கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உள்ளங்கை சைஸ் தான் இருக்குது. நான் வச்சே பார்த்தேன், நல்லா பாருங்கள். ஓகே, இப்போ பாக்ஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் லோகோ போட்டிருக்கு. 2 சைடு 2 வென்டிலேஷன் கொடுத்துட்றாங்க. நம்ம டிவி முன்னாடி வைக்க சொல்ல ஸோ ஆன் ஆஃப் பட்டன் வருது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் வருது. அது பக்கத்தில் ஏர்டெல் லோகோ வருது. இந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்லாட்டு கார்டு போடுற ஸ்லாட்டை கொடுக்குறாங்க. கார்டே போயிடுச்சு, அப்புறம் இது கார்டு போடுற ஸ்லாட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனா போர்ட்டு, HDMI போர்ட்டு, ஏவி போர்ட்டு, ஆடியோக்கும் வீடியோக்கும் ஏவி போர்ட்டு, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் போர்ட்டு தந்துடுறாங்க. USB போர்ட்டை காணுமேன்னு பார்க்குறீங்களா, அது சைடில் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். USB போர்ட் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக சைடில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஸோ நான் இந்த சைடு டேர்ன் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த USB போர்ட்டு தெரியும். இது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா பேக் சைடில் எடுத்து பென்ட்ரைவ் போகிறதோட இந்த சைடில் போகிறது இது கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக இருக்குதும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. அதே செட்டாப் பாக்ஸ், நார்மல் செட்டாப் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் வருது. பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது டால்ஃபி ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் தான் டால்ஃபி ஆடியோ இருந்தது. இது மாடல் நம்பர்னு போட்டு MIN100 MIN100ன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. வேறு எதனா ஸ்பெஷலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. அதே HDMI கேபிள், அதே 2 ஆம்ப் அடாப்டர் தான். ரிமோட்லேயும் சரி, ரிமோட்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஓகேங்களா, நீங்கள் அந்த செட்டாப் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ரிமோட்டும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செட்டாப் பாக்ஸ் அடாப்டரும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் எந்த ஒரு பட்டன் சேஞ்சஸும் இல்லை, எதுவும் புது மாடல் அப்படி இப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு பட்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மூவிஸ் பட்டனை வந்து நம்ம ருப்பி சிம்பிள் போட்டுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில, செக் பண்ணிட்டு வேணால் சொல்கிறேன். அது மட்டும் பட் அது ப்ரெஸ் பண்ணாலும் எதுவும் ஒர்க் ஆகலை. அடுத்தடுத்த வீடியோவில் வேணால் சொல்கிறேன். மற்றபடி பாக்ஸ் ஆன் பண்ணி நம்ம மெனு செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்னு இல்லை, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் டிவி மாதிரி கொடுக்குதுன்னு சொல்லலாம் மெனு சேஞ்சஸ்லாம். ஸோ மெனு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னே வந்து நம்ம பழைய ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கவர் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சன் டைரக்டில் மெனு இப்படி தான் வரும். அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. சேனல்ஸு, ப்ளே ஃப்ரம் USB, ரெக்கார்டிங்ஸு, ஆப்ஸ் அண்ட் கேம்ஸு, மை அக்கௌண்ட்டு, மெசேஜ், ரிமைண்டர், இப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து புதுசாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது ரிமைண்டரு, இந்த மெசேஜஸ், மை அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம கஸ்டமர் ஐடி, RTN, நம்ம மொபைல் நம்பரு, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு, அக்கௌண்ட் பேலன்ஸு, ஸோ பேமெண்ட் டியூ டேட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு யூசர் செட்டிங்ஸில் போய்னா லாங்குவேஜ் செட்டப்பு, யூசர் ப்ரொஃபைலு, ஃபேவரட் சேனலை எடிட் பண்ணுறது, சேனல் பிளாக் பண்ணுறது, ப்ரோக்ராமை பிளாக் பண்ணுறது, ஸோ லாங்குவேஜ் செட்டப். இது உள்ள பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ லாங்குவேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த புது பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கிட்ஸ் சேனல் ஆகட்டும், இல்லை நேஷ்னல் ஜியோகிராஃபி அந்த மாதிரி சேனல் ஆகட்டும், ஆடியோ லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, மெனுவில் போய்ட்டு யூசர் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஓகேங்களா, மெனுவில் போய்ட்டு யூசர் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ்னு வரும் ஃபஸ்ட்டு, அது உள்ள யூசர் செட்டிங்ஸு, அது உள்ள பார்த்தீங்கன்னா கீழே லாங்குவேஜ் செட்டப்னே வரும். இந்த லாங்குவேஜ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோ லாங்குவேஜ் 1 இருக்கும், ஆடியோ லாங்குவேஜ் 2 இருக்கும். இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ்லையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா சேனலுமே தமிழில் வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் தனியாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறது, ஆன் ஆஃப், ஸோ சேட்டலைட் ஸ்கேன் பண்ணுறது, நிறைய ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லாமே அந்த பழைய செட்டாப் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்தோ அதே தான் வருது. ஒரு சில சின்ன ஆப்ஷன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ சிஸ்டம் செட்டிங்ஸில் போய்ட்டு சேட்டலைட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது பார்க்குறது, அந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதில் மாஸ்டர் ரீசெட்டும் சொல்கிறேன். மாஸ்டர் ரீசெட்டும் ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு 2-3 தடவை ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அவ்வளோலாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரே ஒரு தடவை மட்டும் தான் நீங்கள் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தடவை. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சேனலை நீங்கள் வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கீழே ஆடியோன்னு இருக்கும். ஸோ ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆடியோ வர மாதிரியும், இங்கே கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆடியோ லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இதே க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம இந்த ஆல் சேனல்ஸு, இல்லை கிட்ஸு சேனலு, ஃபேவரட் சேனல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ நீங்கள் நியூ செட்டாப் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் அதிலேருந்து இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஈஸி ஆப்ஷனும் நிறைய வந்து ஈஸி ஆப்ஷனாகவும் இருந்துச்சு. ஸோ அடுத்த செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப செட்டிங்ஸ் உள்ளே போயிடுவோம். ஸோ ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் செக் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடுது. நிறைய விதத்தில் வந்து நீங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம RTN மொபைல் நம்பரும் கஸ்டமர் ஐடியும் நிறைய இடத்துல இந்த மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்ல, இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸியாக இருக்குது. உங்கள் RTN ஈஸியாக தெரிஞ்சு, அதேமாதிரி உங்களுக்கு இந்த சிக்னல் ப்ராப்ளம் வருதில்ல, நோ சிக்னல் வருதில்ல, அந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஈஸியாகவே.
ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். செட்டிங்ஸில் போய்டுங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு சிஸ்டம் செட்டிங்ஸு கீழே ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டாப் பாக்ஸ் வேலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் ரீசெட் லாஸ்ட்டாக போய்டுங்க. சிஸ்டம் செட்டிங்ஸில் போய்ட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா சிஏ மாடல் மேலே மாஸ்டர் ரீசெட் இருக்கும். அதில் போய்ட்டு பழைய செட்டாப் பாக்ஸில் இருந்த மாதிரி தான் 4 0 டைப் பண்ணுங்கள். 4 0 டைப் பண்ணிட்டா நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ரீசெட் பண்ணிக்கலாம். செட்டாப் பாக்ஸ் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த நோ சிக்னல்னு சொல்லியிருந்தேன்ல, நோ சிக்னல் வர சொல்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பரும் ஷோ ஆகும். ஓகேங்களா? கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பரும் ஷோ ஆகுது, உங்கள் ஐடியும் ஷோ ஆகுது. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்குது. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது. நான் செக் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிட்டோம். நம்ம ரீசெட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வருது ப்ளீஸ் வெயிட் இனிஷியலேஷன் சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் சொன்னிருந்தனால ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அது ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. 4-5 தடவைலாம் ஓகே பண்ண ப்ரெஸ் பண்ணதில்ல, ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ லோட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா ஏர்டெல்னு வந்துருச்சு. ஏர்டெல்னு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான் சிக்னல் லாக்னு வருது. ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்து சிக்னல் ஸ்ட்ரென்த் காமிச்சிருது. சிக்னல் லாக் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. இப்போ வந்து கீழே அந்த ஓகே பட்டன் வர வரைக்கும் மட்டும் ஒரு 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனே இவ்வளோ தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். அது கஸ்டமராக இருந்தாலும் பண்ணிக்கலாம், சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துருக்குறாங்க. வேறு நியூ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதேமாதிரிலாம் ரொம்ப பெருசு அதேமாதிரிலாம் இல்லை. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹார்ட்வேர்லேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் சரி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது. ஹார்ட்வேரில் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்து பாக்ஸ் வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பாக்ஸ் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் தேவைப்படுது, இல்லை டிவி மேலே வந்து பாக்ஸ் வைக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெனு சேஞ்சிங் யூஐலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். முன்னே இருந்த யூஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டாப் பாக்ஸை மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைஞ்சிரும், எதுவுமே தெரியாது, பின்னாடி வர்ற படம் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா படமும் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன தாராளம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்துடும், எல்லாருக்கிட்டையும் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் தான் வரப்போது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே கஸ்டமர்கிட்டையும் இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெச்டின்றாங்க இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து. இது முன்னாடி வந்து ஸ்மார்ட் ஹெச்டி, இந்த பாக்ஸ் வந்து சூப்பர் ஹெச்டின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் 2 மந்தில் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் நான் பார்த்த மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னதாக இருந்தது. மெனு யூஐ வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது, ஸ்மார்ட் டிவியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வேறு எது ஒரு வித்தியாசமும் தெரியல. ஸோ உங்களுக்கு எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வீடியோவில் கம்பேரிசன் வீடியோலாம் தேவையில்ல, அந்தளவுக்கு இது ஒருத்தம் இல்லைன்னு சொல்லலாம். என்னென்ன செட்டாப் பாக்ஸ்னு இருக்குது என்ன போகலாம், ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செட்டாப் பாக்ஸ் இருக்குது. ஏன்னா இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ராய்டு பாக்ஸு, நார்மல் பாக்ஸு, ஹெச்டி பாக்ஸு இவ்வளோ தான் இப்போ இருக்கிறதே, வேறு எதுவும் கிடையாது. இதை வேணால் அந்த பாக்ஸை காமிச்சு அப்படியே வீடியோ வேணால் போடுறத ட்ரை பண்ணுறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் போகலாம். தேங்க்யூ.